Guys, welcome back to another video. இன்றைக்கி நம்ம டெல்லி வந்திருக்கோம். ஸோ டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு சில இடத்துக்கெலாம் வந்திருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி மார்க்கெட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மார்க்கெட் இன் டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சரோஜினி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பான ட்ராயர்ஸ், ட்ராக் பேண்ட், ஜுவல்லரிஸ் எல்லாமே கிடைக்குது. ரொம்ப சீப்பாக இருக்குது கைஸ். நம்ம ஊர்லலாம் பார்க்குறோம் பார்த்திங்களா, இப்போது நம்ம தமிழ்நாட்டிலலாம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து மொத்தமாக ட்ரெஸ் வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கூட நிறையா பேரை கூட்டமாக நின்று ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரோஜினி மார்க்கெட்டில் இந்த பேண்ட்டு, ஷர்ட்ஸ், அதே மாதிரி டவல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் நிறையா வாங்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து விற்றுட்டு மொத்தமாக காசு எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லா விதமான ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஷர்ட்ஸு, பேண்ட்டு, குர்த்திஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கிது. இதில் நான் ஆக்சுவலாக சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது நான் தனியாக போயிட்டு ரேட்லாம் கேட்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து என்னன்னா வெளியில் 150 ரூபா 200 போட்டிருப்பாங்க. பட் அந்த கிளாத்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே அதே மாதிரி தான், வெளியே இருக்கிற மாதிரி தான் உள்ளே வச்சுருக்காங்க. பட் அந்த ட்ரெஸ்ஸுக்குரிய ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சரி, எனக்கு ஹிந்தி லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம ரேட் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே ரேட்டை வந்து அப்படியே கம்மியாக சொல்கிறாங்க. 300 சொன்ன இடத்துல 100 150 தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ரேட் நம்ம குறைச்சி பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாராவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறவங்க, அது மாதிரி ஹோல்சேல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஷாப்ஸு வைக்கணுன்னு பிளான் பண்ணுறவங்க எல்லாமே இந்த இடத்த நீங்கள் அணுகலாம். இது ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காட்டன்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த டிஷர்ட் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். அது பண்டிலாக நீங்கள் வாங்கணும். கொஞ்சம் நீங்கள் அந்த கடைக்காரவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லினஸ் ஏற்படுத்திட்டிங்கன்னா அவங்க டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பல்க் ஆர்டருன்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு 5 பீஸ் 10 பீஸு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் கண்டினியூஸாக அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும். பிஸ்னஸ் கொடுக்கும்போது டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நீங்கள் வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர்லெல்லாம் கடைகள் இருக்குது. பட் அதோட குவாலிட்டி நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. டெஃபினட்டாக அதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸில் வந்து காம்ப்ரமைஸே இல்லை கைஸ். குவாலிட்டி பியோர் காட்டனாக இருக்குது. அவங்களே வந்து ஓப்பனாகவும் சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து 100% காட்டன், இது வந்து 80+20, இதில் 80% தான் காட்டன் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம திருப்பி நிறையா கேள்விகள் அவங்ககிட்ட கேட்கும்போது, ஹிந்தியில் கேட்கும்போது டெஃபினட்டாக அவங்க ஆன்சரும் பண்ணுறாங்க. மற்றபடிக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம பார்க்காத டிசைன்ஸ் எல்லாமே இங்கே நிறைய நம்ம பார்க்கலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இந்த சரோஜினி மார்க்கெட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, டெல்லியோட லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு போயிடணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கேருந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ஏறி காஷ்மீரி கேட் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பில் வந்து இறங்கிருங்க. காஷ்மீரி கேட்லேருந்து அடுத்து டெல்லி INA அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப் வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் சரோஜினி மார்க்கெட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ டெல்லியில் எப்படி வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணணும், அதோட சிஸ்டம்ஸ் என்னன்றதை நான் ரொம்ப ப்ரீஃபாக நம்மளோட அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் கைஸ். நீங்கள் பாருங்கள்.
கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறையா டெல்லி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.